பேப்பர் எல்லாமே வந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் ரிட்டையர்ட் ஆகி போனாங்கல்ல தாசில்தார்ஸ், அவங்க இறந்த தாசில்தார் அவங்க பேர்ல வந்து ஒரு போர்ஜரி பட்டா கொடுக்குறாங்க. அதுவும் மீண்டும் வந்து பத்திரப்பதிவுக்கு இங்க வருது அப்படிங்கிறாங்க சார். மீண்டும் அது என்னன்னு பரவாயில்ல, சொன்னதுக்காக அதை நீங்க செக் பண்ணுங்க, அது யாருன்னு சொல்லி அதே மாதிரி அவரே வந்து அங்க அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2 ஏக்கரையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு சார். அதோட மதிப்பு சுமார் 20. அவர் பேருனா அவர் பேர் குணசேகரன், கிளை செயலாளர், திமுக. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா இப்ப கடும் நடவடிக்கை உள்ளாவீங்க. பாத்துக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா 4000 மதுபான கடையில் 10,000 கோடி மதிப்பிலான மதுபாட்டில் வந்து தேக்கமடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இது இல்லாம நீங்க 52 கம்பெனிக்கு புதுசா கையெழுத்து போட போறேன்னா சரி, நானே என்ன முடிவு பண்ணலன்னா அது இல்ல அப்படிதான் சொல்லி வந்தது. ஏற்கனவே வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, மதுப்பிரியர்கள் விரும்பக்கூடிய சரக்கு தான் கேட்கறாங்க, அதை தான் நாங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த மாதிரி அதிகமா வரக்கூடியது ஸ்டாக் வந்து எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. 3 மாசம் முடிஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி ஆயிடும். அது இப்போ 10,000 கோடி பக்கம் தேக்கமா இருக்கு. அதை பத்தி 3 மாசம் முடிஞ்சதெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த 2 மாசம் நடந்தது இல்லை, கடந்த ஆட்சி காலங்கள்ல அவங்க வந்து சில கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினது தான். அதான் சொன்னோமே, தமிழக அரசு வந்து இப்ப முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, கன்சூமர் என்ன நினைக்கிறாங்களோ, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வாங்குபவரோட என்ன நினைக்கிறாங்களோ அந்த பொருளை வாங்கணுங்கிற அடிப்படையில தான் டாஸ்மாக் நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. அதன்படி தான் வந்து பர்ச்சேஸுக்கான அந்த ப்ராசஸ் நடைமுறைகளை மாத்திருக்கும். நீங்க 52 கம்பெனியோட புதுசா ஒப்பந்தம் போட போறீங்க, எனக்கே தெரியாதுங்கிறப்ப நீங்க 52 கம்பெனில எப்படின்னா இது வந்து நீங்க அப்படி வந்து இப்போ 42% நினைக்கிறேன். ஐ திங்க் அவ்வளவுதான் ஆல்கஹால் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது 42% இருக்காங்கிற செக் பண்றதுக்கு லேப் எல்லாம் இருக்கு. உணவகங்களுக்குரிய மதுக்கடைகள் வந்து தமிழக அரசு வந்து முயற்சிட்டு வராங்க. 734வது தடவை இதுக்கு பதில் சொல்ல போறேன், கேளுங்க. அந்த ரெஸ்டோ பாருங்கிறது ஒரு டிஸ்கஷன்ல இருந்தது, நீங்க அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் திடீர்னு தனியார் மயம்ங்கிறது ஒரு டிஸ்கஷன்ல இருந்தது. அப்போ தனியார் மயத்தை விவாதிக்கிறீங்களான்னா ஆமா, நாங்க இந்த துறையை சரி பண்றதுக்கான முயற்சிகள்ல இறங்கி இருக்கோம். ஆனா மக்கள் வேண்டான்னு சொல்ற எந்த விஷயத்தையும் இந்த அரசு செய்யாது. இந்த துறையை மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொல்லும் போது சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த துறையில நிறைய லீக்கேஜ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை. இந்த பணம் அரசு பணத்திலிருந்தும் நிறைய எடுத்துட்டாங்க, கன்சியூமர்ட்ட இருந்து 10 ரூபா 5 ரூபாங்கிற பேர்ல நிறைய பணம் போயிருச்சு. அதனால இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகள் செய்யும் போது இந்த மாதிரி விவாதங்கள், கலந்துரையாடல்கள்லாம் நிச்சயம் வரதான் செய்யும்.